குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த பேப்பரில் வந்து தேர்ட் யூனிட்டில் சோப் பபுள் இந்த பேசேஜை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோப் பபுள் பற்றி தான் வந்து இந்த பேசேஜில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சோப் பபுள்னால் என்னென்னு தெரியும்ல, ஜென்ரலாகவே இந்த ஈஸியஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருவிழாலன்னா இந்த சோப் பபுள் வந்து விற்பாங்க. ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக்கை வச்சு வாயில் ஊதணும் அப்படின்னா வந்து பபுளாக வந்து காற்றுல வந்து பறக்கும். சோப் பபுள் பற்றி சின்ன பிள்ளையில் வந்து நம்ம சோப் பபுள் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு இது திருவிழாவில் ரொம்பவே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதை மாதிரி வீட்லேயும் இப்போ துணி துவைக்கும் போது வந்து சில சமயம் வந்து அந்த ஊற வச்ச அந்த லிக்விட்லேருந்து வந்து சோப் பபுள் வர்றது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த சோப் பபுள் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம பேசேஜுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஐரிசென்ட். ஸோ ஐரிசென்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, இட் இஸ் த ஃபினாமினான் ஆஃப் சர்டைன் சர்ஃபேஸ் தட் அப்பியர்ஸ் டு கிராஜுவலி சேஞ்ச் கலர். ஸோ இது ஃபினாமினான், இதனோட மீனிங் என்னது அப்படின்னா, சில சர்ஃபேஸ் தட் அப்பியர்ஸ் டு கிராஜுவலி சேஞ்ச் கலர், அதனோட கலரை வந்து அது சூழ்நிலையை பொறுத்து அது வந்து மாற்றிக்கும். எதை பொறுத்து அப்படின்னா, ஆஸ் த ஆங்கிள் ஆஃப் வியூவை பொறுத்து அல்லது ஆங்கிள் ஆஃப் இலுமினேஷன் பொறுத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் பொறுத்து அதனோட கலரை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம ஐரிசென்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன்னா என்னது அப்படின்னா, த ஃபேக்ட் அல்லது ஃபினாமினான் ஆஃப் லைட்டு, ரேடியோ வேவ்ஸ் எக்ஸெட்ரா being deflected in passing obliquely through the interface between one medium and another medium through a medium of varying density. ஸோ ரிஃப்ராக்ஷன்னா என்னதுன்னா, இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். ஃபேக்ட் ஆஃப் ஒன்று லைட்டாக இருக்கலாம் அல்லது ரேடியோ வேவ்ஸாக இருக்கலாம். இது வந்து பாஸ் பண்ணும் த்ரூ த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஒன் மீடியம் அண்ட் அனதர் மீடியம். ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வந்து ஒரு லைட்டோ அல்லது ரேடியோ வேவ்ஸோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறத தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ தேர்டு டேர்ம் வந்து இன்டர்ஃபெரன்ஸ்னால் என்னது அப்படின்னா, எ ஃபினாமினான் இன் விச் டூ வேவ்ஸ் சூப்பர்போஸ் டு ஃபார்ம் எ ரிசல்டன்ட் வேவ். ரெண்டு வேவ்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய வேவாக வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு சின்ன சின்ன வேவ்ஸாக இருக்கும். அந்த ரெண்டு வேவ்ஸும் வந்து ஒன்று சேர்ந்து அதுலேருந்து ஒரு ரிசல்டன்ட் வேவ் கிடைக்கும். அது வந்து கிரேட்டராக இருக்கலாம் அல்லது லோயராக இருக்கலாம் அல்லது சேம் ஆஸ் த ஆம்ப்ளிடியூடில் வந்து ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூடாகவும் வந்து இருக்கலாம். ஓகேவா? ரெண்டு வேவ்ஸ் சேர்ந்து கொஞ்சம் பெரிய வேவாக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மீன் கர்வேச்சர். ஸோ மீன் கர்வேச்சர்னால் என்னது அப்படின்னா, இது வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து படிக்கக்கூடிய டேர்மு. ஸோ அதுவுமே வந்து பிஜி மேத்தமேட்டிக்ஸில் தான் இது வந்து நல்லா படிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய சர்ஃபேஸ், ஈக்குலிடியன் ஸ்பேஸ் மாதிரி பெரிய சர்ஃபேஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் உள்ள ஒரு கர்வோட அல்லது கர்வேச்சரோட ப்ராப்பர்ட்டியை பற்றி படிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரின்சிக் மெஷர் அப்படின்ட்டு சொல்லுவோமா. எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா உறுதி இல்லாத, நிலையற்ற அப்படின்ட்டு மீனிங் வரும். எக்ஸ்ட்ரின்சிக் மெஷர் ஆஃப் கர்வேச்சர் கம்ஸ் ஃப்ரம் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி அப்படிங்கிற இந்த பேப்பரில் வந்து இது படிப்போம். இது வந்து எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா, டிஸ்கிரைப்ஸ் த கர்வேச்சர் ஆஃப் அன் எம்படட் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் உள்ள ஒரு கர்வேச்சரை பற்றி படிக்கக்கூடியதாக வந்து இருக்கும் இந்த மீன் கர்வேச்சர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யங்ஸோட லாப்லஸ் ஈக்குவேஷன், அதாவது எ நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுவும் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். partial differential equation that describes the capillary pressure difference sustained across the interface between two static fluids such as water and air. இது வந்து ஒரு partial differential equation மாதிரி தான்.
ஓகேவா? அது எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டராக இருக்கலாம், இல்லை ஏராக இருக்கலாம். அந்த வாட்டரில் உள்ள ஒரு ப்ரெஷரை பற்றி, அதனோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து லாப்லேஸ் ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தோன்னா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னது அப்படின்னா த டெண்டன்சி ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் டு ஷ்ரிங்க் இன்டு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா பாசிபிள். ஸோ லிக்விட் சர்ஃபேஸ் வந்து எது கூட ஷ்ரிங்க் ஆகும், மிங்கிள் ஆகும் அப்படின்னா மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. லிக்விட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒரு அதை விட கம்மியாக உள்ள ஒரு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கூட மிங்கிள் ஆகக்கூடியது தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துருப்பீங்க. கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னா எ சர்ஃபேஸ் தட் கர்வ்ஸ் இன்வேர்டு. ஸோ இதை மாதிரி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதை மாதிரி ஒரு கப்பு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கான்கேவ் சர்ஃபேஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அதாவது அந்த பார்ட்டிக்கலோட உள்பக்கம் வந்து இதை மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், ஒரு கர்வு மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து என்னதுன்னா கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். உள்பக்கம் வந்து இப்படி கர்வாய் இருந்துச்சு அப்படின்னா அது கான்கேவு, வெளிப்பக்கம் வந்து கர்வாய் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே படிக்க போகிற பேசேஜில் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சதுனா தான் கீழே உள்ளது படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ பார்த்துருப்போம். ஸோ இப்போ பேசேஜுக்கு வந்து போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற பேசேஜ் சொல்லியிருந்தோம், சோப் பபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். A soap bubble is an extremely thin film of soapy water enclosing the air that forms a hollow sphere with an iridescent surface. ஸோ சோப் பபுள்னால் என்னது, அது ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அது வந்து சோப்பு தண்ணியை வச்சு வரக்கூடியது தான் அந்த சோப் பபுள் அப்படிங்கிறது. அதுதான் சோப்பி வாட்டர் அப்படின்னா சோப்பு தண்ணியை வச்சு வரக்கூடியது தான். அதுக்குள்ளே என்ன இருக்கும், காற்று தான் வந்து அதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கும். ஓகேவா? அதுதான் என்க்ளோசிங் த ஏர். அந்த சோப்பு தண்ணிக்குள்ளே நம்ம ஊதும் போது இல்லை அதுவாக ஃபார்ம் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஏர் தான். அதனோட ஷேப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாலோ ஸ்பியர் ஷேப்பில் வந்து இருக்கும் வித் அன் ஐரிசன்ட் சர்ஃபேஸ். ஐரிசன்ட் சர்ஃபேஸ்னால் என்னது, அதில் உள்ள கலர் வந்து மாறுபட்டுக்கிட்டே வந்து இருக்கும். அதில் வெளிச்சம் படப்பட ஒவ்வொரு சமயத்துலேயும் வந்து அது கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். Soap bubbles usually last for a few seconds before bursting. Burstingனா என்னதுன்னா வெடிக்கிறது அப்படின்ட்டு. சோப் பபிள்ஸ்னால் ரொம்ப நேரம்னா நீடிச்சிருக்காது, 1 மணி நேரம்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அந்த சோப் பபிள்ஸ் வந்து வெடித்து செதறிடும். ஓகேவா? ஸோ எப்படி வெடித்து சேதரும் அப்படின்னா எய்தர் ஆன் தயர் ஓன், அதுவே வந்து வெடிச்சிடலாம், அல்லது அது வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட கான்டாக்ட் ஆகும்போது வந்து வெடிக்கலாம். வேறு பார்ட்டிக்கல் கூட கான்டாக்ட் ஆகிறதுனா என்னென்னா, இப்போ நீங்கள் சோப் பபிள் விடுவீங்க, விட்டு உங்கள்கிட்டேருந்து ஒரு 10 அடி போகிறதுக்குள்ளேயே அது காற்று மூலமாக அது வந்து வெடிச்சிடும். அல்லது அது தரையில் கரெக்டாக படும்போது தரையில் படுறதுனாலையும் வந்து அது வெடிக்கும். They are often used for children's enjoyment. ஜென்ரலாக இந்த சின்ன பிள்ளைங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் வந்து இந்த சோப் பபிள்ஸ் எல்லாம் நம்ம திருவிழாவில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம். பட் தே ஆர் ஆல்சோ யூஸ்டு இன் ஆர்டிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ். பட் ஆர்டிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அசம்பிளிங் செவரல் பபிள்ஸ் ரிசல்ட்ஸ் இன் ஃபோம். நிறைய பபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டைப்பை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஃபோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். when light shines onto bubble it appears to change color. அப்போ வந்து ஒரு சோப் பபிள் இருக்குது, அந்த சோப் பபிள் மேலே லைட் வெளிச்சம் படும்போது என்னவாகும் அப்படின்னா அதனோட கலரில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து வரும். unlike those seen in a rainbow. ஸோ ரெயின்போவில் வந்து நேச்சுரலாகவே வந்து கலர் உண்டு. வானவில்ல வந்து 7 வண்ணங்கள்ங்கிறது வந்து நேச்சுரலாகவே வந்து உண்டு. which arise from differential refraction. ரெயின்போவில் வந்து கலர் வந்து டிஃபரன்ஷியல் ரிஃப்ராக்ஷன் மூலமாக வந்து வரக்கூடியது. பட் கலர் சீன் இன் எ சோப் பபிள் அரைஸ் ஃப்ரம் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்டிங் ஆஃப் தி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த தின் சோப் ஃபில்ம்.
unlike those seen in a ரெயின்போ வானவில்ல வந்து இருக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறது வந்து arise from differential refraction. ஸோ ரிஃப்ராக்ஷன்னா வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம். the phenomena of light passing obliquely through interface between one medium and another medium. ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வந்து லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது தான் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ வானவில் வந்து இந்த டைப்பை வந்து சார்ந்தது. ஆனால் சோப் பபிள் பார்த்தோம் அப்படின்னா த கலர் சீன் இன் எ சோப் பபிள் அரைஸ் ஃப்ரம் interference of light. So interference of light reflecting off the front and the back surface of the thin soap film. So ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் உண்டு. Depending on the thickness of the film, different colors interface constructively and destructively. ஸோ அந்த சோப் பபிளோட திக்னஸை பொறுத்து அதில் வந்து கொஞ்சம் கலர் வரதும் நிறைய கலர் வரதும் வந்து இருக்குது. சோப் பபிள் ரொம்ப தின்னாக இருந்தால் கொஞ்சம் ஒரே ஒரு கலர் தான் வந்து வரும். கொஞ்சம் திக்காக இருந்தால் 2 கலர் வரும். அதை விட திக்காக இருந்தால் 3 கலர் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ அப்போது சோப் பபிள்ங்கிறது இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து சோப் பபிளோட இமேஜாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது பிக்சர் என்னதுன்னா எ சிங்கிள் லைட் சோப் பபிள் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் அண்டர் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதுவும் வந்து சிங்கிள் லைட் சோப் பபிள் தான். இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து மேக் ஃபோட்டோகிராஃபியில் வந்து எடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இதுவும் சிங்கிள் சோப் பபிள் தான். டிஸ்பிளேயிங் 3 லேயர்ஸ், 3 லேயர் இருக்கா? லேயர் 1, லேயர் 1ங்கிறது இது ப்ளூ கலர், வயலட் கலர், ரோஸ் கலர் அப்படின்ட்டு 3 லேயராக வந்து இந்த படத்தில் வந்து இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சோப் பபிள் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சோப் பபிளோட அப்ளிகேஷன் வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து எப்படி இது அப்ளை ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சோப் பபிள்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் மினிமல் சர்ஃபேஸ். ஸோ மினிமல் சர்ஃபேஸில் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த மினிமல் சர்ஃபேஸில் வந்து இந்த சோப் பபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்ளை ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா தே வில் அஸ்யூம் த ஷேப் ஆஃப் லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பாசிபிள் கண்டெய்னிங் எ கிவன் வால்யூம். ஒரு கொடுத்துருக்கிற வால்யூம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் இதை வந்து ஒரு வால்யூமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அட்டைப்பெட்டிங்கிறது வந்து வால்யூம்னால் என்னதுன்னா கொள்ளளவு. அப்போது ஒரு அட்டைப்பெட்டியில் உள்ள ஒரு கொள்ளளவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஒரு கிவன் வால்யூமில் வந்து இந்த சோப் பபிள் அல்லது இந்த மினிமல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து அது ஆக்குப்பை பண்ணிக்கும். A true minimal surface is more properly illustrated by a soap film which has a equal pressure on inside as outside. Hence become a surface with zero mean curvature. ஒரு ட்ரூ மினிமல் சர்ஃபேஸ், ஒரு மினிமல் சர்ஃபேஸுங்கிறது ஒரு மினிமல் சர்ஃபேஸை ப்ராப்பர்லி இல்லுஸ்ட்ரேட்டட் பை எ சோப் ஃபில்ம். ஸோ இந்த சோப் ஃபில்ம் மூலமாக வந்து நம்மளால் அதை எடுத்துக்காட்ட முடியும் மினிமல் சர்ஃபேஸை. ஸோ எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும். அதனோட உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ 2 பக்கமுமே ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து மீன் கர்வேச்சர் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ மீன் கர்வேச்சர் அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எ சோப் பபிள் இஸ் எ க்ளோஸ்டு சோப் ஃபில்ம். Due to the difference in outside and inside pressure, it is a surface of constant mean curvature. ஸோ ஒரு சோப் பபிள் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சோப் ஃபில்ம் தானே. ஏன்னா சோப் பபிள்னால் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். அப்போ இது வந்து க்ளோஸ்டாக தானே வந்து இருக்குது. அப்போ சோப் பபிள்ங்கிறது வந்து க்ளோஸ்டு டியூ டு த டிஃபரன்ஸ் இன் அவுட்சைட் அண்ட் இன்சைடு ப்ரெஷர். ஸோ இதுக்கு வெளிப்பக்கமும் வந்து ப்ரெஷர் இருக்கும், உள்ளேயும் வந்து இதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மீன் கர்வேச்சர் வந்து இதில் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். While it has been known since 1884 that a spherical soap bubble is the least area way of enclosing a given volume of air, it is not until 2000 that it was proven that
two merged soap bubbles provide the optimum way of enclosing two given volume of air of different size with least surface area. ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து சோப் பபிளோட அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெர்ஜிங் ஃபிசிக்ஸ். ஸோ மெர்ஜிங் கம்பைன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு ஃபிசிக்ஸ் கான்செப்டை வச்சு சொல்ல போகிறோம். when two bubbles mergeனா என்னது, ஒன்று சேருறது அப்படின்ட்டு மீனிங். அப்போ ரெண்டு பபிள்ஸ் வந்து ஒன்று சேரும்போது they adopt a shape. ஸோ அது வந்து ஒரு ஷேப்பை வந்து அடாப்ட் பண்ணிக்கும் which makes the sum of their surface areas as well as possible compatible with the volume of air each bubble encloses. ஸோ ரெண்டு சோப் பபிள் வந்து மெர்ஜ் ஆகும்போது அது வந்து ஒரு ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும் which makes the sum of their areas as small as possible. ஸோ ஃபஸ்ட்டு சோப் பபிள் இருக்குது, ரெண்டாவது சோப் பபிள் இருக்குது. இந்த ரெண்டு சோப் பபிளும் மெர்ஜ் ஆகும்போது இதை மாதிரி உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது இதனோட ஏரியா ஆட் ஆகி தான் இதுக்கு வந்து ஏரியா கிடைக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆகும். ரெண்டோட ஏரியாவை விட இந்த ஏரியா வந்து கம்மி ஆகும். கம்பேட்டபிள் வித் த வால்யூம் ஆஃப் ஏர். ஸோ அது வந்து எது கூட கம்பேட்டபிளாக இருக்கும்னா வந்து அதனோட வால்யூம் ஆஃப் ஏர் கூட கம்பேட்டபிளாக வந்து இருக்கும். இஃப் த பபிள்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் சைஸ், பபிள்ஸ் வந்து ஈக்குவல் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா தேர் காமன் வால் இஸ் ஃப்ளாட். If they are not same size, their common wall bulges into larger bubble. Since the smaller one has a higher internal pressure than the larger one. ஸோ ரெண்டு பபுளும் வந்து ஈக்குவல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குவல் சைஸ்னால் ரெண்டுமே வந்து ஈக்குவல் இதை மாதிரி ஒரே சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது மிங்கிள் ஆகும்போது அதனோட வால் இதுதான் வந்து வால் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த வால் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பபுளும் வந்து ஈக்குவல் சைஸில் வந்து இல்லைன்னா, ஒன்று வந்து இப்படி இருந்து இன்னொன்று வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மிங்கிள் ஆகும்போது தேர் காமன் வால் பல்ஜஸ் இன்ட்டு லார்ஜர் பபுள். ஸோ அது வந்து கொஞ்சம் அதனோட லேயர் வந்து திக்கன் ஆகும், லார்ஜர் பபுளாக வந்து மாறும். சின்ஸ் த ஸ்மாலர் ஒன் சின்னது ஹேஸ் எ ஹையர் இன்டர்னல் ப்ரெஷர். இதுக்கு வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். Smaller one has higher internal pressure than the larger one. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த லாப்லஸ் ஈக்குவேஷன் மூலமாக வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ லாப்லஸ் ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தோம்ல, ஸோ அது மூலமாக வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போது at a point where 3 or more bubbles meet. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பபிள்ஸ் வந்து மீட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா they arrange themselves out so that only 3 bubble walls meet along the line. At a point where 3 or more bubbles meet. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து 3 பபிள் வந்து இதை மாதிரி வந்து மீட் ஆகுது அப்படின்னா தே அரேஞ்ச் themselves so that only 3 bubble walls meet along a line. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிக்கும். எப்படி அரேஞ்ச் பண்ணிக்குன்னா ஒரு லைனில் வந்து 3 பபிள்ஸும் வந்து மீட் ஆகிற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கும். Since the surface tension is same in each of the 3 surface, the angle between them must be equal to 120 degree. So surface tension வந்து 3 சர்ஃபேஸஸ்லேயுமே வந்து சேம். ஸோ 3 சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த 3 சோப் பபிள்ஸ். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 3 சோப் பபிள்ஸ்லேயுமே சேம் அப்படிங்கிறதுனால ஆங்கிள் ஒவ்வொருத்துக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 120 டிகிரி அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா மொத்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து 360 டிகிரி தானே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 3 சோப் பபிளும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 120 டிகிரி அப்படின்ட்டு இருக்கும். Only 4 bubble walls can meet at a point with a line where triplet of bubble walls separated by cos inverse of 1/3. ஸோ ஆனால் மேக்ஸிமமாக வந்து ஒன்லி 4 பபிள் வால்ஸ் கேன் மீட் அட் எ பாயிண்ட். 4 பபிள் வால்ஸ் தான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பாயிண்டில் வந்து அதிகபட்சமாக வந்து மீட் பண்ண முடியும். வேர்
triplet of bubble walls separated by cos inverse of 1/3. அதில் 3 bubble walls-ஓட அந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து cos inverse of 1/3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ cos inverse of 1/3க்கு வேல்யூ வந்து 109.47 அப்படின்ட்டு சொல்லலாம். ஆல் தீஸ் ரூல்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ரூல்ஸுக்கு பேர் தான் வந்து பிளாட்டியூஸ் லா டிட்டர்மைன் ஹவு எ ஃபோம் இஸ் பில்ட் ஃப்ரம் பபிள்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் இதுதான் பிளாட்டியூஸ் லா. இந்த பிளாட்டியூஸ் லா மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து இந்த பபிள்ஸ்லேருந்து ஃபோம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலையான அப்படின்ட்டு மீனிங். த லாங்கவிட்டி ஆஃப் எ சோப் பபிள். ஸோ சோப் பபிள் எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் லிமிட்டட் பை த ஈஸ் ஆஃப் ரப்சர் ஆஃப் வெரி thin layer of water which constitutes its surface, namely a micrometer thick soap film. ஸோ ஒரு சோப் பபிள் இருக்குது அப்படின்னா அந்த சோப் பபிள் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நீடிக்கும் அப்படிங்கிறது. The longevity of soap bubble is limited by the ease of rupture of very thin layer of water. ரப்சருங்கிறது வந்து வெடிக்கிறது. ஸோ அதனோட திக்னஸ் வந்து எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அது நீடிக்கும் தன்மை வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் இஸ் தஸ் சென்சிட்டிவ் டு. ஸோ இதை எதை பொறுத்தெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ட்ரைனேஜ் வித் த சோப் ஃபில்ம். ட்ரைனேஜ் வித் த சோப் ஃபில்ம். வாட்டர் ஃபால்ஸ் டவுன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஜென்ரலாக வாட்டரில் உள்ள கிராவிட்டி வந்து கம்மியாகும் போது அது வந்து கீழே வந்து விழும். திஸ் கேன் பி ஸ்லோடு பை இன்க்ரீஸிங் த வாட்டர் விஸ்காசிட்டி. அப்போ அது வந்து வேகமாக கீழே விழாமல் கொஞ்சம் மெதுவாக விழணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வாட்டரோட விஸ்காசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பை ஆடிங் கிளிசரால். ஸோ கிளிசராலை வந்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட வாட்டரோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ அதனோட கிராவிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது கீழே விழுற தன்மை வந்து கொஞ்சம் குறையும். ஸ்டில் தேர் இஸ் அன் அல்டிமேட் ஹைட் லிமிட். பட் என்ன இருந்தாலும் அதுக்கு ஹைட் லிமிட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து உண்டு. விச் இஸ் த கேபிலரி லெங்த். வெரி ஹை ஃபார் சோப் பபிள்ஸ். ஸோ சோப் பபிள்ஸுக்கு தான் வந்து ஹைட் லிமிட் வந்து அதிகம். அதாவது அரவுண்ட் 13 feet ஹைட் லிமிட் வந்து உண்டு. இன் பிரின்சிபல் தேர் இஸ் நோ லிமிட் இன் த லெங்த் இட் கேன் ரீச். பட் அது கிரவுண்ட் சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரலைஸாக வந்து சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இவாப்ரேஷன். ஸோ இவாப்ரேஷன் வந்து திஸ் கேன் பி ஸ்லோடு பை ப்ளோயிங் பபிள்ஸ் இன் எ வெட் அட்மாஸ்பியர். ஸோ இவாப்ரேஷன் ஆகிறது தெரியும்ல. ஸோ அது இவாப்ரேட் ஆகிறத எப்படி ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு வெட் அட்மாஸ்பியரில் அந்த பபிள்ஸை வந்து நம்ம விடலாம். அல்லது பை ஆடிங் சம் சுகர் டு த வாட்டர். ஸோ அந்த சோப் வாட்டரில் வந்து கொஞ்சம் சுகரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இவாப்ரேட் ஆகிற நேரம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டக்குன்னு வந்து இவாப்ரேட் ஆகிடாது. ஸோ இவாப்ரேட் ஆகும்போது தான் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அந்த சோப் பபிள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் நேரம் நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா அந்த சோப் வாட்டரில் வந்து கொஞ்சம் சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ தேர்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டர்ட் அண்ட் ஃபேட். when the bubbles touches the ground. ஸோ பபிள் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து டச் பண்ணும்போது அல்லது ஒரு வால் ஏதோ ஒரு சுவர் வந்து அதை டச் பண்ணும்போது அல்லது அவர் ஸ்கின் நம்மளோட ஸ்கின்னை வந்து டச் பண்ணும்போது இதை மாதிரி எது கூட வந்து ஆப்ஜெக்ட் கூட மோதும் போது என்னவாகும் அப்படின்னா அது வந்து ரப்சர் ஆயிரும், வெடிச்சிரும். ஸோ திஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை வெட்டிங் தீஸ் சர்ஃபேஸஸ் வித் வாட்டர். ஸோ இந்த நம்மளோட ஹேண்டு அல்லது நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸு இல்லை வால் இதெல்லாமே வந்து ஈரப்பதத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த சோப் பபிள் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து தொடும்போதும் அது வந்து ரப்சர் ஆகாது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து வெட்டிங்காக வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ வந்து டர்ட் அண்ட் ஃபேட்டுங்கிறது அந்த பாயிண்ட்டு தான். ஸோ சர்ஃபேஸ் வந்து ஈரப்பதத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த சோப் பபிள் வந்து சீக்கிரமே வந்து ரப்சர் ஆகாது. ஓகேவா?
ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து சோப் பபுளை வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சோப் பபுள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து இனிஷியலாக பார்த்தோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கீழே வர பேசேஜில் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட மீனிங் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சோப் பபுளை பற்றின இனிஷியல் டெஃபினிஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ சோப் பபுளோட பிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து சோப் பபுள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து சோப் பபுள் பற்றி பார்த்தோம். சோப் பபுள் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ரொம்ப நேரம் நீடிச்சிருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட் 1 வீடியோவில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சோப் பபுள் வந்து வெட்டிங்காக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மெடிசினில் இது எப்படி அப்ளை ஆகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிற டாஸ்க்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்ட் 2 வீடியோவில். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் இது வரைக்கும் வந்து பாருங்கள்.